இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் பூமி, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். டேய் செரி, என் அண்ணனை கொல்லணும்னு நினைச்ச இந்த குற்றவாளி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அது இல்லம்மா, நம்ம பூமி. வாய் மூடுறா. நம்ம பூமி என்னடா நம்ம பூமி? என் அண்ணனை கொல்லணும்னு நினைச்ச இந்த பூமி எப்பவும் நம்ம பூமி ஆக முடியாது. அது இல்லம்மா, ஒரு வாட்டி நான் இப்படி சொல்றேன். வாய் மூடுறியா இல்லையா? நான் இது வரைக்கும் உன்னை அடிச்சதில்ல. எல்லாரும் முன்னாடி உன்னை அடிக்க வச்சிராத. வா போலாம். அங்க பாருடா, நம்ம பூமி அங்கதான் இருக்கா. அம்மா, உங்களுக்கு மூளை ஏதாவது குழம்பி போயிடுச்சாமா? நாம இதுக்கு முன்னாடி நினைச்ச மாதிரி இப்ப அவ நம்ம பூமி கிடையாது. அந்த சரத்சந்திராவுடைய பொண்ணு. மூளை கெட்டிருக்கிறது உனக்கு தான்டா. உன்னை காதலிச்சிருக்கா அந்த பொண்ணு. அத நீ மறந்துட்டியா? இவளை இப்படி ரோட்ல தனியா விட்டுட்டு நம்ம போயிடலான்றியா? தெரிஞ்சாலும் என்னால வர முடியாது ஆண்டி. காதலிக்கிறவங்களே மனசார வெறுத்தா அதுல இருந்து வெளியில வர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க ஆண்டி. இப்ப நான் சரத் சந்திராவோட பொண்ணு. அப்பாவை கொல்ல நினைச்ச மகங்கிற பழிய சுமந்துட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி. நான் வந்தா உங்களுக்கும் கெட்ட பேருதான் ஆண்டி. நீங்க போங்க ஆண்டி. ஐயோ, நீயும் அவன மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. நீ எவ்வளவு நல்ல பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா சரச்சந்திராவோட பொண்ணுன்னு சொன்னா எங்க என் புள்ள உன்னை விட்டு விலகி போயிடுவானோங்கிற பயத்துல நீ எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன்னு ஒரு பொண்ணா என்னால உணர முடியுதப்பா. நான் வரல, நீங்க போங்க. ககன், நீ போய் கூப்பிடுறா. நம்ம வீட்டுக்கு வான்னு மனப்பூர்வமா போய் கூப்பிடுறா. நீங்க போங்க ஆண்டி, ப்ளீஸ். நான் போக மாட்டேமா. நானும் உன் கூடவே இருக்கேன். அவன் கூப்பிடுற வரைக்கும் நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். மா, வாங்க போலாம். நான் வரலடா. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. நான் வர மாட்டேன். மா, உங்ககிட்ட தான் சொல்றேன், வாங்க. அப்போ என்ன விட அவதான் பெருசா போயிட்டால. ஆண்டி ப்ளீஸ். டேய், உங்களுக்கு ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அவளை இன்னைக்கு நீங்க ரொம்ப கொடூரமா கொல்லணும்.
உங்களுக்கு வழக்கமா கொடுக்கறத விட அதிகமாவே கொடுக்கறேன். டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். என் ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணுங்க. ஏய் பூமி, என்னையோட உன் கதை முடிஞ்சுதடி. பூமி அரெஸ்ட் ஆனதுல இருந்தே இவன் நடந்துக்கிற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அப்பா 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 அப்பா, அதாவது மாமா மர்டர் அட்டம் நடக்கும்போது நீ எங்க இருந்தப்பா? பார்ல தான்டா. அது சரி, என்னைய எப்படி கேக்குற? ஒன்றும் இல்லப்பா, கேஷுவலாக தான் கேட்டேன். அப்ப நீ எங்க இருந்த? அது நானா? ஆ, நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். உங்க மாமா கோமால இருந்து வெளியே வந்துருவாரா? சான்சஸ் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்றாங்க மாமா. ஆனா எங்க அத்தை மட்டும் அந்த பூமி தான் எங்க மாமாவை கொல்ல முயற்சி பண்ணான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. மாமா மேல அத்தை உயிரையே வச்சிருக்காங்க. அந்த பூமியை சும்மா விட மாட்டாங்க, கொன்னாலும் கொன்னுடுவாங்க. அவசரப்பட்டு பூமியை கொன்னதுக்கு அப்புறம் பண்ணது பூமி இல்ல, வேற யாரோ உங்க மாமாவை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அவங்களையும் விட மாட்டாங்க. எங்க அத்தா அதுக்கு காரணமானவங்களையும் கொன்னுடுவாங்க. யாருடா வம்சி? என் ஆபீஸ்ல இருந்துப்பா. நான் அதை பேசிட்டு வரேன். ஹலோ. ஹலோ வம்சி. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்ற? உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் பேசணும். லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன், வந்துரு. நான் வரமாட்டேன். அப்ப சரி, நானே வரேன். அம்மா வீட்ல உன் வைஃப் இருக்காளா? வர இரு. வா.